ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்காஸ். இன்றைக்கி இந்த ரேபிட் ஃபயர் செக்மெண்ட்டில் ரீசெண்டாக கிடச்சிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் என்னென்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன, கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு அந்த ஒரு படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் கிடச்சிருக்கு. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கில் சாம் வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா சூட்டில் இருக்காரு. இது தாண்டி டோரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம் வில்சனோட ஃபால்கன் சூட்டில் வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கும்போது இது வந்து ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் ஃபால்கன் மாதிரி தான் நமக்கு தெரியுது. காமிக் அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. க்ரீன் அண்ட் கிரே கலரில் வந்து பார்த்தீங்கன்னா லைக்காக அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு நியூ வெர்ஷன் ஆஃப் ஃபால்கன் வந்து காமிச்சிருக்காங்க. இது ஆல்ரெடி ஃபால்கன் அண்ட் தி வின்டர் சோல்ஜர் அந்த ஒரு டிவி சீரிஸ்லேயே இதை வந்து லைட்டாக நமக்கு வந்து டீஸ் பண்ணாங்க. அவர் தான் வந்து அடுத்த ஃபால்கனா வர போறாரு அப்படின்றது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக் மூலமா அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போறாரு. நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு அசிஸ்ட் பண்ற விதத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ஹீரோவா அவர் கூட வர போறாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் நம்ம வார்னர் ப்ரோஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூபிடுவா லைவ் ஆக்ஷனில் எடுக்க போகிறாங்களாம். ஸோ அதுக்கான ஒர்க் வந்து போயிருச்சு. இது வந்து டிவி சீரிஸ் லைவ் ஆக்ஷனாக இந்த ஒரு சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. அதுக்கான ஷூட்டிங் ஒர்க்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து கூடி சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஸஸ் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்த பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா, ஃபாஸ்ட் 10 Part 2 டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆரில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு படம் பயங்கரமாக இருக்க போது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி பிரம்மாண்டமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க. இது மெயின் பிளாட்டே வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் டொரெட்டோ அவரோட ஃபேமிலி வந்து எப்படி காப்பாற்றினார், அவரோட ஃபேமிலியோட தப்பிச்சாரா இல்லை இந்த ஃபேமிலியில் யாராவது இறக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு சீரியஸ் டோன்லேயே இந்த ஒரு படம் வந்து மூவ் ஆக போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இதை தாண்டி இந்த படம் 2025 டெஃபினட்டாக ரிலீஸ் ஆயிரும். அதுக்கு பிளான் பண்ணி தான் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது தாண்டி அந்த இன்டர்வியூ என்ன கேட்டிருக்காருன்னா, ராக போன படத்தோட போஸ்ட் கிரெடிட்ஸ்லாம் டீஸ் பண்ணிருக்கீங்க, அவர் இந்த படத்தில் வருவார் அப்படின்னு கேட்டுக்கும்போது கண்டிப்பாக ராக் இதில் வருவார். பட் மோஸ்ட்லி வின் டீசல் அவருக்கான காம்பினேஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை என்னன்றது நமக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி அவர் லைட்டாக அதை நக்கலாக பேசிட்டு போயிருக்காரு. ஸோ நடிப்பார். பட் இருந்தாலும் வின் டீசலோட ஃபுல் சீக்வன்சஸில் வந்து அவர் வந்து பிளேஸ் பண்ண மாட்டார். இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக நம்ம ராக் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா, கிரன்ச்சிரோல் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மந்த்தாக மாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க போல். இந்த மாதம் ஏகப்பட்ட அனிமேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் முக்கியமாக காய்ஜு நம்பர் 8, அதுக்கப்புறம் சோலோ லெவலிங், ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி, ஜுஜுட்சு கைசன், தென் டிராகன் பால் சூப்பர், செயின்சா மேன், இது மாதிரி பல சீரீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜஸில் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இதெல்லாம் வந்து கிரன்ச்சிரோலில் இருந்தது, லைக் இங்கிலீஷ் வெர்ஷனில் அண்ட் ஹிந்தியில் கூட இருந்தது. இதை தாண்டி இன்னும் பல ரீஜனல் லாங்குவேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மந்த் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ ரீஜனல் லாங்குவேஜஸ்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் ஒரு பயங்கர ஒரு ட்ரீட்னே சொல்லணும். நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ் என்னன்னா, பாலிவுட்டில் இன்னொரு ராமாயணம் ஃபிலிம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் நம்ம ரன்பீர் கபூர் இது மட்டும் இல்லாமல் சாய் பல்லவி நடிக்கிறாங்க. இல்லை யாஷும் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக நடிக்கிறாராம். இப்போ ரீசெண்டாக அந்த படத்துக்கான செட் பிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது லீக் ஆயிருந்தது. லைக் இவங்க ரெண்டு பேரும் ராமன் சீதா அந்த ஒரு கெட்டப்பில் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இதை தாண்டி யாஷோட லுக் இன்னும் ரிவீல் பண்ணல. பட் அவருமே இந்த படத்தில் இருக்காரு அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. இதை தாண்டி ஏஆர் ரஹ்மான் அண்ட் ஹான்ஸ் சிமர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ண போறாங்க அப்படின்ற நியூஸும் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இந்த படத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆடியன்ஸ்க்கு வந்து லைட்டா ஹைப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் இந்தியாவில் ஏகப்பட்ட ராமாயண் வெர்ஷத்தை வந்து பார்த்துட்டோம். அதனால ட்ரெய்லர் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாதி ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை கண்டுக்காம விட்டுட்டாங்க. பட் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இப்போ ரீசெண்டாக இப்படி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் ஜூன் 27 வந்து பார்த்தீங்கன்னா கல்கி அப்படின்னு ஒரு தெலுங்கு ஃபிலிம் வருது. நம்ம பிரபாஸ் நடிச்சு அதில் நம்ம பிரபாஸ் மட்டும் இல்லாமல் அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கேஸ்டே இருக்கு. இதுக்கான ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆஃப்டர் சலாருக்கு அப்புறம் பிரபாஸ்க்கு வந்து இது இன்னொரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ஃபேன்ஸையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் ஒரு வில்லன் ரோலில் நம்ம கமல்ஹாசன் தான் ப்ளே பண்ணுறாரு. அவரோட ரோலை இன்னும் எங்கேயும் லீக் பண்ணாம சீக்ரெட்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட லுக் வரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரெய்லர்ல அவரை காட்டுறாங்களா அப்படின்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா, ஒன் பீஸில் ஒரு நாவல் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம ஜாரோவை பேஸ் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷியேஷா கம்பெனியே இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு நாவல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாரோவை பேஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கு. இது கம்மிங் June 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாவல் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நாவலில் ஜோரோவோட ஸ்டார்ட் டு இப்போ இருக்கக்கூடிய ஜோரோ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒரு சில முக்கியமான ஸ்டோரி ஆர்க், அவருக்கான ஆர்ஜின், இதை தாண்டி பல முக்கியமான விஷயங்களை இந்த நாவலில் அவங்க வந்து ரிவீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜோரோ ஃபேன்ஸ் யாரா இருக்கீங்களா, மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த நாவலுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத.
அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா ஜுராசிக் வேர்ல்ட் கேஆஸ் தியரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமேட்டட் சீரிஸ்க்கான ட்ரெய்லரை நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு ஓவர் ஹைப்டாலாம் இல்லை, ஆவரேஜான ஒரு ஸ்டோரி மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. இதை தாண்டி குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு அனிமேட்டட் வெர்ஷனாக தான் தெரிய வருது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வருதுன்றனால மேபி ஒரு கேரண்டடான ஒரு என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி இதை பேஸ் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு சீரிஸ் ஒன்று அனிமேட்டடில் விட்டுருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து ரீச் பண்ணல. பட் இருந்தாலுமே இதை வந்து மறுபடியும் ஒரு சீசன் 2 அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை இப்போ அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா மை அட்வென்ச்சர்ஸ் வித் சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீசன் 2 அனிமேட்டட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு ரிலீஸ்க்கு. இதை தாண்டி அந்த சீரிஸ்க்கான ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரூமர்ஸ் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. மேபி அது வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகலாம். இந்த ட்ரெய்லர்லேயே அதுக்கான ரிலீஸ் டேட்டையும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆவரேஜாக தான் போச்சு. ஸோ சீசன் 2 எப்படி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ரேபிட் ஃபயரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹாட் டாபிக்ஸை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சாபிச் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறது வரையும் டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.